வேலைக்கு சேர்ந்த 8 மாசத்துல இன்னைக்கு தான் நான் நினைச்சது தரமா நடந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இன்னைக்கு காலை சாப்பாடே இந்த ஒரே ஒரு மீன் தான். என்னடா அது ஒரு மீன் சாப்பிட்டா போதுமேடான்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் இருக்கிறத சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிறது தான் துபாயோட லைஃப். மணி இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஆயிடுச்சு. 9 மணிக்கு தான் நீங்கள் டியூட்டி லாகின் பண்ண போகிறோம். கொஞ்சம் லேட் லாகின், அவ்வளோதான். இப்போ தான் இந்த ஆர்டரை எடுத்து முடித்தேன். இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹2 டிப்ஸ், அதாவது 2 ஏடி டிப்ஸ் போட்டிருக்கான். இன்னொரு 3 ஏடி போட்டிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன டிப்ஸ் இல்லாத டைம் ஒரு ₹2 டிப்ஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஆனால் ₹2 டிப்ஸ் வந்தால் இன்னொரு 3 எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாமேன்னு ஒரு யோசனை வருது. இன்னைக்கு மொத்தமாக ஓட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆர்டர் தான். ஒரு 153 ஏடி வந்துச்சு. இதை வந்து நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு ₹3825 இன்னைக்கு ப்ராஃபிட். அதாவது டே 137 ப்ராஃபிட். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யோசிப்போம், சரி ஒரே ஆர்டர் வந்தால் நம்ம 2 பேர் சேர்ந்து தண்டை எடுக்கிறோன்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து தரமான சம்பவம் நினச்சி எனக்கே மச்சான் ஒரே டைமில் ஆர்டர் அடிச்சிச்சு. என்னடா இது ஆர்டர் வருதுன்னா ஒரு விஷயமாடான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் வந்து இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா, அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகும். ஓகே, அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த 10 நிமிஷம் நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு, அதாவது ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 30 நாள் பேசின ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆர்டர் எடுப்போம், ஓட்டுவோம், சும்மா வாட்ஸ்அப்பில் தான் பேசுவோம் தவிர இன்னைக்கு டேரெக்டாக மீட் பண்ணி பேசி கடைசியில் இந்த ஆர்டர் யார் எடுத்து கொடுத்தானோ நான் தான் கொடுத்தேன். அவரை கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீயே திருப்பி கொடுன்ட்டாரு. சரி ஓகே, இதனால நமக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக பேசணுமா, அதே போதும், அதே கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதனால சரி ஓகேன்ட்டு நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஆனால் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இது துபாயில் பைக் ரைடர்ஸோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக என்னோட 13 லட்ச ரூபா சேலஞ்சு என்ன ஆகுது அதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே மைண்ட் செட் வ்ளாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிங்க.